இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில டே டு டே கான்வர்சேஷன் சிம்பிளா நம்ம எப்படி ஆங்கிலத்திலே பேசுவது என்று பிரசன்ட் பர்ஃபெக்ட் என்ற தலைப்பிலே நான் பார்த்து வருகிறோம். That is using has, have. நான் ஊட்டிக்கு போயிருக்கிறேன். நான் ஊட்டிக்கு போயிருக்கேன்பா, எழுதியிருக்கேன்பா, பார்த்துருக்கேன்பா, எடுத்திருக்கேன்பா, பிடிச்சிருக்கேன். அந்த இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த இடத்துல பிரசன்ட் பர்ஃபெக்ட். நான் ஊட்டிக்கு போயிருக்கிறேன். நான் ஊட்டிக்கு போயிருக்கிறேன். எப்படி சொல்லுவோம்? இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? ரீகால் பண்ணி சொல்லுங்க. நான் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் மெயின் வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் என்ன? நான். நான் என்ன? ஐ வந்தா என்ன வரும்? ஹேஸ் வருமா, ஹேவ் வருமா? ஐ வந்தா என்ன வரும்? ஐ ஹேவ் வருமா, ஐ ஹேஸ் வருமா? ஐ ஹேவ் போட்டாச்சு. ஹேவ் போட்டாச்சு. ஐ ஹேவ் மெயின் வெர்ப் என்ன? போயிருக்கிறேன். ஐ ஹேவ் gone. I have gone. ஊட்டிக்கு இக்கு என்ன? I have gone to. I have gone to. ஊட்டிக்கு அப்படின்னா gone to. பார்க்குக்கு to park. ஸ்கூலுக்கு அப்படின்னா to school. மார்க்கெட்டுக்கு அப்படின்னா to market. I have gone to the market. நான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். I have gone to the school. நான் கல்லூரிக்கு போயிருக்கிறேன். I have gone to the college. அதே மாதிரி I have gone to ஊட்டி. I have gone to ஊட்டி. நான் ஊட்டிக்கு போயிருக்கிறேன். சார், இந்த கான் எப்படி சார் வந்துச்சு? குழப்பம் வருமே உங்களுக்கு. சார் எப்படி சார் இந்த கான் எப்படி சார் வந்துச்சு? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப். அது என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? பார்க்கலாமா? கோ, வென்ட், கான். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். First present tense. இது past tense. இது past participle. Go, went, gone. Drink, drank, drunk. Come, came, come. Come தான். Come, came, come. ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. Come, came, come. Drink, drank, drunk. Play, played. Past tense. Play, played. அடுத்தது என்ன? Played. P-L-A-Y-E-D. Play, played, played. ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லக்கூடாது. இது ஃபியூச்சர் கிடையாது. இது என்னது?
பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சார் ஃபியூச்சர் தான் சார் வரும். ப்ரெசன்ட் சொல்லிட்டீங்க, பாஸ்ட் சொல்லிட்டீங்க, அப்புறம் ஃபியூச்சர் தானே சார் வரும். அப்படி நீங்க குழம்பிக்க கூடாது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு பேர் என்ன? பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரக்கூடிய verb என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் கேட்டகரி. go, went, gone, drink, drank, drunk, come, came, come, play, past tense, played, past participle, played தான். அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறான். அவன் கிரிக்கெட்டை விளையாடி இருக்கிறான். he has played cricket. அவன் கிரிக்கெட்டை விளையாடி இருக்கிறான். அவன் வந்து இருக்கிறான். he has come. அவன் காஃபி குடித்து இருக்கிறான். he has drunk coffee. he has drunk coffee. he drank coffee னா என்ன? அவன் காஃபி குடித்தான். past tense. go, went, gone. I went to Madurai. I went to Madurai. அது past tense. went போட்டீங்கன்னா past tense. நான் மதுரைக்கு போனேன். I went to Madurai. நான் மதுரைக்கு போனேன். I have gone to Madurai. I have gone to Madurai. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். அது சொல்வதற்காக நீங்கள் போடுறத இந்த gone. புரியுதா உங்களுக்கு? I have gone to Madurai. I have drunk coffee. I have come to Salem. நான் சேலத்துக்கு வந்து இருக்கிறேன். I have gone to Salem. அப்படின்னா என்ன? நான் சேலத்துக்கு போயிருக்கிறேன். I have played cricket. நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுக்கு பெரிய அட்டவணையே இருக்கு. எல்லா வேர்புக்குமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் உண்டு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். என்ன கொடுப்பீங்க? பணம் இல்லையா? பணம் கொடுத்துருக்கீங்களா? நான் கொடுத்துருக்கேன்ப்பா, நிறைய கொடுத்துருங்கப்பா சொல்றீங்க இல்லையா? கொடுத்து இருக்கிறேன் பணம். நான் கொடுத்து இருக்கிறேன். ஏமாந்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. இங்க பாருங்க, நான் பணம் கொடுத்து இருக்கிறேன் சொல்லிருக்கீங்களா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? பணம் கெடுத்திருக்கிறேன் இல்ல, பணம் கொடுத்திருக்கிறேன். நான் பணம் கொடுத்து இருக்கிறேன். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அப்படியே பேசிட்டே இருங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.